அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் தற்போது ஆஜராக வருகை புரிந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் தற்போது ஆஜராக வந்திருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். குதிரை பேர வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தற்போது வினை செலுத்துவதற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஊத்தங்கரை தாவக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பெற்றதாக சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து 14 பேரை கைது செய்திருக்கிறது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி கடந்த ஜூலை 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. உத்தரவு நகல் கிடைத்து 15 நாட்களில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து 25,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்த வேண்டும் எனவும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை காலை 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் திருவல்லிக்கேணி போலீசில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்தது. இந்த நிபந்தனைப்படி கடந்த வெள்ளிக்கிழமை செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு சரணடைந்து பிணை செலுத்தினார். அவரது பிணையம் ஏற்றுக்கொண்டு தற்போது தொடர்ந்து அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மாலை ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். இந்நிலையில் அவரது சகோதரர் அசோக்குமார் வேறொரு வழக்கு தொடர்பாக கரூரில் ஆஜரானதால் அன்றைய தினம் ஆஜராக முடியவில்லை. தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு அவர் ஆஜராவதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். இன்னும் சட்ட நேரத்தில் நீதிபதி வருகை அடுத்து அவர் பிணை செலுத்த இருக்கிறார். பிணையை ஏற்றுக்கொண்ட பிறகு நாளை முதல் அவரும் செந்தில் பாலாஜியுடன் சேர்த்து காலை 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.